யாரோடு அவர் பேசுகிறார், யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு தன்னை வேறு பிரித்துக் கொள்கிறவர்களோடு கூட தேவன் இடைபடுகிறார். கரங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை நாம் எவ்விதமாய் நேசிக்கிறோம்? உலகத்தோடும் தேவனோடும் எப்படிப்பட்ட நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம்? உலகத்தில் நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய உறவுகள், நம் நண்பர்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், இவைகளோடு நாம் நேரத்தை செலவிடுகிறோமே. இதனுடைய அளவுகோல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னொரு பக்கம் தேவனோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுடைய ஆலயத்திலும் மற்ற எல்லா விசேஷித்த கூடுகைகளிலும் இப்படி எல்லாவற்றிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் தேவ சமூகத்தில் நாம் எப்படி நேரத்தை செலவிடுகிறோம்? இந்த அளவுகோலை நாம் அலர்ந்து பார்க்க வேண்டும். இதை நாம் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் இருப்பதை தெரிந்து கொள்வோமானால், தேவனோடு இருப்பதை நாம் தெரிந்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மோடு தான் பேச விரும்புவார். கைகளை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவார்.